ஒரு 10-20 பேர் கூட சண்டை போடுறதுனா நம்ம சும்மா பிஸ்டல் எடுத்துகிட்டுலாம் போய் சண்டை போட முடியாது. 2வது சரியான தகவல் இல்லாமல் நம்ம போய் காட்டில் போய் தேடவும் முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அது ஃபஸ்ட் இன்சிடெண்ட். அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் அப்போது போலீஸ் வண்டி போச்சு. போலீஸ் வண்டியெல்லாம் அவங்க சுட்டாங்க. அப்போது சைலேந்திர பாபு கூட அந்த துப்பாக்கி சுடுறப்போ சைலேந்திர பாபு கூட இருந்து அவரும் திருப்பியெல்லாம் சுட்டிருக்காரு. ஆக்சுவலாக வீரப்பன் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையே இல்லை. வீரப்பன் ஜியாகிரபிக்கலாக ஹி வாஸ் லிவிங் இன் கர்நாடகா. அதுக்கு அந்த பக்கம் தான் இருக்கிறார். அவருக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இங்கே ஒரு பெரிய குற்றமும் அவர் செய்யலை. ஆனால் அவங்க என்ன பண்ணான்னா சிதம்பரம் ரேஞ்ச் ஆஃபீஸரை சுட்டாங்க 1987. இப்போ ஒரு ரேஞ்ச் ஆஃபீஸர் டியூட்டியில் இருக்கிறவர் சுட்டது ஒரு பெரிய விஷயமா போச்சு. அதை நம்ம விட முடியாது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி கவர்மெண்ட். He is trying to wage a war against the government.